ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சென்னையில் தான் இருக்கோம். என்னடா ஒரே வயல்வெளிகளாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் அவுட்ரு கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் நைட்டு ஒரு ட்ராப் வந்தேன். அதோட அதை தாண்டி ஒரு சிஎன்ஜி பங்கில் போட்டு படுத்துருந்தேன். ஏன்னா காலையில் குளிக்க வைக்க சிஎன்ஜி போட ஏர் செக் பண்ணேன், அதுக்கப்புறம் வண்டி க்ளீன் பண்ண எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சில இடங்கள் வசதியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த நேரத்துக்கு நம்ம எங்கேயும் பல் வளர்க்குறதுக்கு இடந்திட முடியாது, பாத்ரூம் போகிறதுக்கு இடந்திட முடியாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு அவசரமாக ஆகி போயிடும். அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு சில பங்குகளில் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நான் அப்படித்தான் சில நேரம் படுத்துருப்பேன் கோயம்புத்தூரில் இருக்கும்போது. இங்கே வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையக்கூடாது ஆண்டவா. ஆமாம், இங்கே இருங்க சட்டையை பாருங்கள். என் வண்டி தான் கிடச்சிச்சா நீ குளிப்பாட்டுறதுக்கு? பிச்சை போடுவே ராஸ்கால். நான் தான் குளிக்கணும்னு சொன்னேன், அப்படி காரமாக குளிக்கணும்னு சொன்னேன். எப்படி பளபளன்னு வச்சுருக்கேன் பற்றியில் வண்டியை நாரி போய் கிடக்கு, அது வேறு சர்வீஸ் பண்ணணும். இப்போ எதுக்காக நான் வந்துட்டு இது பண்ணேன்னா எதுக்காக இருந்துன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம அன்றைக்கி கார் போட்டிருந்தோம்ல, அந்த கார் போட்டிருந்ததுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ½ ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட்டு 30 ரூபா வந்துட்டு நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 12 ஹவருக்கு 80 ரூபா, 24 ஹவருக்கு 100 ரூபா. மொதல் 24 ஹவருக்கு 100 ரூபா, அடுத்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு 200 ரூபா. நான் என்ன நினச்சேன்னா, சரி அதே கணக்கு தான் போல இருக்குது. இந்த இப்போ 24 மணி நேரம் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு ½ மணி நேரம் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு 4 மணி நேரம்னா அந்த அது மாதிரி இப்போ 30 ரூபா 20 ரூபா அப்படின்னு கூடுன்னு பார்த்தேன். நீங்கள் 24 மணி நேரம் 5 நிமிஷம் போய் நின்னீங்கன்னா 300 ரூபா தான் கொடுத்தாகணும். ஏன்னா 24 மணி நேரத்துக்கு 100 ரூபான்னு வைங்களேன். அடுத்து 24 மணி நேரம் அதில் வந்துட்டு சும்மா ஒரு 4 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டீங்க, ஒரு 30 ரூபா மட்டும் கொடுப்போம்னா கொடுக்க முடியாது, 200 ரூபா கொடுத்தே ஆகணும். 12 மணி நேரம் நான் வந்துட்டு 2 நாள் 12 ஹவர் இருந்தேன். ஆனாலும் வந்துட்டு நான் ஃபுல் பேமெண்ட்டு அந்த 200 ரூபா கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்படி தான் கேட்டாங்க. மொத்தம் வந்துட்டு 3 நாளைக்கு 470 ரூபா கொடுத்தேன். இதை சொல்லவோட என்னென்னா, இதை தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு நீங்கள் கொண்டாந்து இங்கே வண்டியை போட்டு போகிறீங்க அப்படின்னா 24 நேரத்துக்கு 100 ரூபாயும், அடுத்த ஒவ்வொரு நாளைக்கும் 24 நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ஒவ்வொரு நிமிஷமாக இருந்தாலும் 200 ரூபா நீங்கள் கொடுத்தாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கார் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது, நல்லா மாலில் கிடக்கிற மாதிரி இருக்குது. அந்த தெரியுதா ஃபோனு எங்கே இருக்குது? அந்த தெரியுது பாருங்க, ஃபோனு ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ஓலாவை பேர். அதான் ட்ரிப்புக்கு வந்துச்சுன்னா அதுவும் சிரமமாக போயிடும். அந்த நாள் வருமானத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்டுக்கே போட்டாங்க மக்களே. 1700 சில்லரை வந்துருச்சு. இந்த பாருங்களேன், இன்றைக்கி வந்துட்டு அங்கே ஊர்லேருந்து ஒய்ஃபும் பையனும் வந்துடுறாங்க. இன்னொருத்தவங்களுக்கும் மாமனாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். அவர் கொண்டாந்து விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். விட்டுருவார். ஏன்னா 2 பேருக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கேன். நானும் வந்துட்டு ஒரு நாள் வருமானத்தை நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட்டு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 1700 சம்திங்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு டிக்கெட் நார்மல் டேஸ்லேயே வந்து 800 900 எப்படி? ஒரு காலத்தில் 600 700 இருந்துச்சு. பர்த்து தான் புக் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கேட்டு கூட தான் இருக்கும். இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாக இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் வருமானத்தை தூக்கி ட்ராவலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி உழைச்சி அன்றைக்கி வருமானம் ஃபுல் அமௌண்ட்டையுமே நம்ம அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஏன்னா இருக்குது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஊர் பிரியர்கள், அடிக்கடி நாங்கள் ஊருக்கு போவோம் வருவோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு ப்ரைவேட் பஸ் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. காலையில் வந்துட்டு வாக்கிங் போங்க, அதுக்கு தான் அந்த இதை காமிச்சேன். இந்த மாதிரி வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நானும் இப்போ வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன், வண்டி பாட்டி போட்டுட்டு. இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கா மக்களே. ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு ட்ரிப் வந்தேன். பார்த்தா வந்துட்டு உள்ளே யாருமே 20க்கு மேலே போகக்கூடாதான். ஏன்னு கேட்டால் வந்துட்டு மான்கள்லாம், அரிய வகை மான்கள்லாம் இருக்கான். அது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரான். நீங்கள் ஏதோ வரும்போது 20க்கு மேலே போனீங்கன்னா 10,000 ரூபா ஃபைனை போட்டுருவாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 20க்கு மேலே ஸ்பீடு போகாதீங்க. தெரியுதா நான் எப்படி உருட்டிட்டு போகிறேன்னு? அவங்க 20 தான் சொன்னாங்க, நான் 14 போயிட்டுருக்கேன். லொக்கேஷன் சூப்பராக வேற மாதிரி இருக்குது மக்களே. சென்னைக்குள்ளே இருக்க மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. முன்னாடி இதோட சூப்பராக இருந்துச்சு. இந்த புயலில் தான் ஏதோ காலியாகிடுச்சு. செம்மையாக இருக்கு பாருங்க இடம். படித்தா இந்த மாதிரி காலேஜில் படிக்கணும், வேலை பார்த்தா இந்த மாதிரி காலேஜில் வேலை பார்க்கணும். எப்படி இருக்க பற்றிலா? ஏதோ ஒரு ஏரியாவுக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இடம்னா. அப்படி இடம். ராத்திரி 1:30, அதாவது வீடியோ எடுத்தது முதல் நாள், அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 1:30, அதாவது நள்ளிரவு அதிகாலை. இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட
தாம்பரத்துக்கு பக்கத்தில் மேற்கு தாம்பரத்தில் உள்ள இந்த சிஎன்ஜி பங்கு வந்துட்டு ஓப்பனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. உங்கள் வண்டி சிஎன்ஜி இருக்குது, நீங்கள் வந்துட்டு சிஎன்ஜி ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல. நான் ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன்னு கேட்குறீங்களா? சப்போஸ் உங்கள் வண்டி சிஎன்ஜியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது ப்ரொமோஷன் கிடையாது. எதுக்கு இப்போ நான் 1 மணிக்கு இப்படிங்க நான் வந்திருக்கேங்கிறத இருங்க வெளில போய் சொல்கிறேன். டியூ கட்ட வைத்திருந்த பணத்தை எல்லாம் ஊருக்கு போய் செலவழித்து விட்டேன். அதனால் வந்துட்டு நான் முன்னாடியே ஊருக்கு இங்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு என்னோடய 2 தங்கமும் வந்துட்டு இப்போ தான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் வீட்டிலே தூங்கியிருக்கலாம், அங்கேருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தான். ஆனால் நான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேனே. அதனால தான் கொண்டாந்து காரை கொண்டாந்து போட்டுட்டு சிஎன்ஜி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, ஏன்னா 1/2 டேங்கு குறைஞ்சி போச்சு, ஃபில் பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ளே ரோட்டில் தெரியுதா? ஆமாம், முன்னாடியும் கார் கிடக்கு, பின்னாடி கார் இல்லை, நின்றுச்சு. இப்போ எங்கேயோ கிளம்பிட்டாங்க, என்னன்னு தெரில. அந்த இடத்துல தாம்பரத்தில் வண்டியை போட்டுட்டு இங்கனுக்குள்ளே நம்ம தூங்க போகிறோம். அப்போ தான் வந்து ஃபோன் எடுத்து எழுப்பலைன்னா கூட 24/7 என்னோடய லொக்கேஷன் என் ஒய்ஃபுக்கும், என் ஒய்ஃபோட லொக்கேஷன் எனக்கும் வந்துட்டு 24/7 ஷேர் பண்ணி லைவ்லேயே இருக்கும். அதனால் வந்துட்டு என்னை கண்டுபிடிக்கிறது அவளுக்கு ரொம்ப ஈஸி. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில், அந்த இடத்துல தான் நிற்கும் பஸ்ஸு. அங்கேருந்து இது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 300-400 மீட்டர் இருக்கும். சப்போஸ் ஃபோன் அடித்து பார்த்துட்டு நான் எடுக்கலைன்னா கூட, ஏன்னா நான் தூங்கினேன்னா கும்பவரணேன், முழிச்சிருந்தேன்னா 2 நாள் தூங்க மாட்டேன், தூங்கிட்டேன்னா என்னை எழுப்ப முடியாது. அந்த மாதிரி கேரக்டர் நம்ம வந்துட்டு, அதனால் அவங்களே நடந்து வந்து கூட என்னை ஈஸியாக எழுப்பிடலாம். எப்படி நம்ம மாஸ்டர் பிளான். சரி, ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ டைம் ஆச்சு, நம்ம தூங்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எவ்வளோ ஓடி இருக்குது, இன்றைக்கின்னு அடுத்த நாள் ஆகிப்போச்சு. அப்போ நேற்று எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கிலோமீட்டருக்கு எவ்வளோதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம காலையில் எடுக்கும்போது வந்துட்டு 18,214 கிலோமீட்டரில் எடுத்தோம். நம்ம நுப்பாட்டும் போது 18,482, மொத்தம் 268 கிலோமீட்ரு சிட்டிக்குள்ளே இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ வண்டி தேய்மானம் எந்தளவுக்கு ஆயிருக்கும் பார்த்துங்க. ஊபரில் வந்துட்டு 3,348 ரூபாய்க்கும், ரேப்பிடோவில் வந்து 856 ரூபாய்க்கும் நம்ம வந்துட்டு ஓட்டியிருக்கோம். அது எவ்வளோ மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவும் ஊபரும் சேர்த்து 4,204 ரூபா. காலையில் 6 மணிக்கு நம்ம வண்டி எடுத்தோம். நம்ம இடையில தூங்கணும் பண்ணோம் அதெல்லாம் விட்டுருங்க. மொத்த கணக்குக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர்கிற வரைக்கும், அதாவது இப்போ நான் வந்துட்டு ஆன் டியூட்டியில் தான் இருக்கேன். ஆன் டியூட்டியில் மீன்ஸ் ஆஃப் டியூட்டியில் இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். நம்ம அதை சேர்க்க வேண்டாம். மொத்தம் 14 ஹவர். அதுக்கப்புறம் இந்த 4,204 டோட்டல் அமௌண்ட்டையும் கிலோமீட்டரையும் டிவைடேட் பண்ணோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு 15 ரூபா 68 பைசா. நேத்தாவது பரவாயில்ல 16 ரூபா 48 பைசா கிடச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி 15 ரூபா 68 பைசா. கிட்டத்தட்ட ₹1 குறையுதுன்னு வைங்களேன். இப்படியே போனால் நம்ம என்ன பண்ணுறது, 80 பைசா குறையுது. ஏ அப்பா, அப்போ 288 80 பைசான்னா எங்கே போகுது நம்ம நிலமை. இவ்வளோதான் மக்களே, இது வந்துட்டு இவ்வளோ தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இது எதுக்காக நான் சொல்கிறேங்கிறது எனக்கு தெரில. ஆனால் இதுதான் சுச்சுவேஷன் சென்னை. இவ்வளோ தான் நம்ம ஓட்டியிருக்கோம், இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். மணியை பார்த்தீங்களா, காலையில் 2:09 AM. அடக்கடவுளே ஃப்ரைடே. இன்றைக்கி லீவு தான் கண்டிப்பாக. அதனால தான் நானும் முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். என்னமோ லைட் எரியுது. அப்போ கேமரா ஒர்க் ஆகிட்ருக்கோ மேலே வந்து. ஆனால் பாருங்களேன், கண்ணுக்கு தெரிலையா? ஆனால் பாருங்கள், மேலே ஒரு சென்சார் ஒர்க் ஆகிட்ருக்கு இந்த லைட்டில். இந்த தெரியுதா? ஆனால் நேரில் பார்த்தா அது அந்த இடத்துல எரியறதே தெரிலங்க. சார், அப்போ என்னமோ நம்மளை தெரியாமல் நம்மளை சேட்டலைட் விட்டு வாட்ச் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு சேட்டலைட்டோட கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எவனும் பார்க்குறானா என்னென்னு தெரியலையே. எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டோம் பிழைக்கிறதுக்குன்னு, ஓட்டுறது ஓட்டி தான் ஆகணும். இந்த அமௌண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கம்மின்னு தான் நினைக்கிறேன். கம்மின்னு நினைக்கிறத விட இது கம்மி தான். நேற்று ஊபரில் மட்டும் ஓட்டினேன், அப்போ கூட 14 சில்லரை வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இடையில கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் எம்டி வந்தேன், திரும்ப இப்போ வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் எம்டி போவேன். அது வந்து 20 கிலோமீட்டர் அதில் சேர்த்துருக்கேன். மேபி அதை கழிச்சா வேணால் குறைவாக அமௌண்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊபரில் மட்டும் ஓட்டி கனெக்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு நாள் ரேப்பிடோவில் மட்டும் ஓட்டி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எம்டிலாம் அடிக்காமல் நம்ம ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு 3 வீடியோ அப்பாடா கண்டென்ட் இருக்குது. அவ்வளோதான் மக்களே, தூங்குறேன். செம்ம டயர்டாக இருக்குது, கண்ணெல்லாம் சவந்து போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். என் தங்கத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். சீக்கிரம் வாங்க 2 பேரும், சீக்கிரம் வாங்க 2 பேரும், சீக்கிரம் வாங்க. ரோட்டில் வாருங்க, என்னென்னமோ வண்டிலாம் போகுது. நம்ம வர நேரத்துக்கு ஒரு வண்டியும் காணும். இந்த வாருங்க, வண்டிலாம் போகுது வருது. ஆனால் வந்துட்டு நம்ம தங்கங்களை என்னடா அது மறைச்சி போச்சு.
ஓ சாரி, இதாவது இந்த ஃபோன் எப்படின்னா டிஸ்பிளே வந்துட்டு பிடிங்கிட்டு வெளியில் வந்து நிற்கிது, அந்த இடத்துல நிற்கிது. இந்த ஃபோனை ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறேன், அதை சொல்லிட்டு நினைக்கிறேன், சொல்கிறேனான்னு தெரில. இருந்தாலும் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சர்ப்ரைஸ். பாய்.